சாத்தான்குளம் வழக்குல தந்தை மகன் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த வழக்குல இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது அறிவிப்பா வெளியாகுச்சு. இரட்டை மரண தண்டனைனா என்ன அப்படிங்கறத விரிவா இந்த செய்தியில பார்க்கலாம் வாங்க. பொதுவாவே சட்ட ரீதியா இரட்டை மரண தண்டனை, அதாவது டபுள் டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி மனுஷன் ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட குற்றங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கிற கொடூரமான குற்றங்களுக்காக நீதிமன்றம் தனித்தனியா 2 முறை மரண தண்டனையை விதிப்பாங்களாம். இதுதான் இந்த இரட்டை மரண தண்டனை குறிக்கும்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை தான் உயிர் போகும் அப்படிங்கறதுனால 2 மரண தண்டனை அப்படிங்கிறது சட்டத்தினுடைய தீவிரத்தை காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒண்ணு. ஒருவேளை ஒரு குற்றத்துக்காக வழங்கப்பட்ட மரண தண்டனை அப்படிங்கிறது மேல்முறையீட்டின் மூலமா, அதாவது தாக்கல் செஞ்சு இதை எப்படியாவது குறைங்க அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப கேட்கும் பொழுது ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கறதுனாலையும், இல்லைன்னா இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா கொடுத்துருங்க, 8 வருஷம் ஆயுள் தண்டனையா இதை நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தண்டனையாவோ மாற்றப்படலாம். இந்த மாதிரி மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஒருவேளை ஒரு தண்டனையிலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட மரண தண்டனை அப்படிங்கிறது அப்படியே அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. குற்றவாளி இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், தண்டனை குறையறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தீர்ப்பின் தீவிரத்தை உணர்த்துறது தான் இந்த இரட்டை மரண தண்டனைன்னு சொல்றாங்க. தந்தை மகனுடைய இந்த கொடூர கொலை சம்பவத்தின் அடிப்படையில 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்தது சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.